தாவீதும் கோலியாத்தும். பெத்லகேம் என்ற சிறிய நகரத்தில் தாவீது என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது குடும்பத்தில் 8 சகோதரர்களில் இளையவன். அவன் மூத்த சகோதரர்கள் வீட்டில் இருந்தோ அல்லது முக்கியமான வேலைகளுக்கு தயாராகி இருந்தோ போது தாவீது தனது தந்தையின் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு வெளியில் தனது நாட்களை கழித்தான். அவன் பசுமையான பள்ளத்தாக்குகளிலும் மென்மையான மலைகளிலும் நடந்து சென்றான். அமைதியான வெளிகளில் வானத்தை பார்த்து தேவனுக்கு அருகில் இருக்கிறேன் என்று உணர்ந்தான். இந்த சிறிய மேய்ப்பர் சிறுவனை தேவன் ஏற்கனவே ஒரு மிகச் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவனை சுற்றியிருந்த யாரும் அறியவில்லை. தாவீது தனியாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது அருகிலுள்ள மலைகளிலும் இருண்ட இடங்களிலும் இருந்து ஆபத்து மெதுவாக வந்தது. காட்டு விலங்குகள் ஆடுகளை எடுத்துச் செல்ல முயன்றன. ஆனால் தாவீது ஓடிப்போகவில்லை. அவற்றை விட்டுவிட்டும் போகவில்லை. அவன் தேவன் தன்னை உதவுவார் என்ற நம்பிக்கையுடன் உறுதியாக நின்று ஆடுகளை பாதுகாத்தான். இந்த அமைதியான ஆனால் கடினமான தருணங்களில் தாவீது தைரியமாக இருக்கவும் தேவனை நம்பிக்கையுடன் சார்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டான். ஒரு நாள் தேவன் சாமுவேல் என்ற ஒருவரை பெத்லகேமில் தாவீதின் குடும்பத்தை சந்திக்க அனுப்பினார். சாமுவேல் தாவீதின் உயரமும் வலிமையும் கொண்ட மூத்த சகோதரர்களை கண்டு அவர்களில் ஒருவன் தேர்ந்தெடுக்கப்படுவான் என்று நினைத்தான். ஆனால் தேவன் வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையில் மனிதரை தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை சாமுவேலுக்கு மென்மையாக காட்டினார். தேவன் இளம் தாவீதை தேர்ந்தெடுத்தார். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருதயத்தையே பார்க்கிறார் என்பதை இது காட்டியது. தந்தையும் சகோதரர்களும் முன்னிலையில் சாமுவேல் தாவீதின் தலைமேல் எண்ணெய் ஊற்றி தேவனுடைய தேர்வை வெளிப்படுத்தினார். அந்த நாளிலிருந்து தாவீது இன்னும் இளையவனாக இருந்தாலும் ஒரு முக்கிய பொறுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆனால் உடனடியாக எதுவும் மாறவில்லை. தாவீது முன்பு போலவே வெளிகளுக்கு திரும்பினான். தேவனுடைய திட்டம் சரியான நேரத்தில் நிறைவேறும் என்பதை நம்பி அவன் பொறுமையாக காத்திருந்தான். சில காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர்களின் எதிரிகளுக்கும் இடையே ஒரு பெரிய போர் தொடங்கியது. இரு தரப்பினரும் எதிரெதிர் மலைகளில் நின்றனர். அவர்களுக்கு நடுவே ஒரு பரந்த பள்ளத்தாக்கு இருந்தது. நாள்தோறும் வீரர்கள் சோர்வடைந்து பயந்து அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்தனர். பயம் முகாமை முழுவதும் நிரப்பியது. யாரும் முதலில் முன்னேற விரும்பவில்லை. ஒவ்வொரு காலையும் மாலையும் கோலியாத் என்ற மிகப்பெரிய வீரன் பள்ளத்தாக்கிற்குள் வந்தான். அவன் மற்றவர்களை விட உயரமும் வலிமையும் கொண்டவனாக இருந்தான். கனமான கவசம் அணிந்திருந்தான். கோலியாத் சத்தமாக கத்தி வீரர்களை ஏளனம் செய்து அவர்களுடைய தேவனை நிந்தித்தான். அவனுடைய குரலை கேட்கும் ஒவ்வொரு முறையும் வீரர்கள் மேலும் மேலும் பயந்து சிறியவர்களாக உணர்ந்தனர். பெத்லகேமில் தாவீதின் தந்தை முகாமில் இருந்த சகோதரர்களுக்கு உணவு கொண்டு செல்லுமாறு அவனை கேட்டார். தாவீது மகிழ்ச்சியுடன் கீழ்ப்படிந்து வீரர்கள் இருந்த இடத்திற்கு பயணம் செய்தான். அங்கு வந்தபோது கீழே உள்ள பள்ளத்தாக்கிலிருந்து வரும் சத்தமான கத்தல்களை அவன் கேட்டான். பயத்தில் நடுங்கிய வீரர்களை கண்ட தாவீதின் மனம் கலங்கியது. ஏன் யாரும் பேசவோ முன்னேறவோ இல்லை என்று தாவீது வீரர்களிடம் கேட்கத் தொடங்கினான். தேவன் நிந்திக்கப்படும் போது அவர்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில வீரர்கள் தாவீதை கண்டு சிரித்து அவன் ஒரு கவனக்குறைவான சிறுவன் என்று நினைத்தனர். ஆனால் பயத்தை விட தேவனை நம்புவது முக்கியம் என்று தாவீது நம்பினான். தாவீதின் வார்த்தைகள் ராஜாவிடம் சென்றன. தாவீது அரச கூடாரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். தாவீது அமைதியாக பேசிக்கொண்டு எதிரியின் காரணமாக யாரும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்று சொன்னான். ராஜா தாவீதை கண்டு அவன் இளம் வயதும் சிறிய உடலளவுமாக இருப்பதால் கவலைப்பட்டான். தேவன் முன்பும் தன்னை உதவினார், இப்போதும் உதவுவார் என்று தாவீது விளக்கியான். ராஜா தாவீதை பாதுகாக்க கனமான கவசம் அணிவிக்க முயன்றான். ஆனால் தாவீது சரியாக நகர முடியவில்லை. அது அவனுக்கு பொருந்தவில்லை. ஆகவே அவன் அதை கழற்றி அருகிலிருந்த ஓடையிலிருந்து எளிய கற்களை தேர்ந்தெடுத்தான். வெற்றி கவசத்திலிருந்து வருவதில்லை என்பதை அறிந்து தாவீது முழுமையாக தேவனை நம்ப முடிவு செய்தான்.
ஒரு கையில் எளிய சுழல்வாள் மற்றும் மற்றொரு கையில் மேய்ப்பரின் கோலை பிடித்துக்கொண்டு தாவீது பரந்த ஏலா பள்ளத்தாக்கிற்குள் மெதுவாக இறங்கி காத்திருந்த மாபெரும் வீரனை நோக்கி நடந்தான். கவசமோ வாளோ இல்லாத ஒரு இளம் சிறுவன் வருவதைக் கண்ட கோலியாத் சத்தமாக சிரித்து ஏளனம் செய்தான். அவன் கோபமான வார்த்தைகளாலும் பயங்கரமான மிரட்டல்களாலும் தாவீதை கூச்சலிட்டான். போரில் தானே வென்றுவிட்டதாக அவன் நம்பினான். ஆனால் தாவீது நிற்கவில்லை, பின்னும் செல்லவில்லை. அவனுடைய தைரியம் மாபெரும் வீரனை பார்த்த பயத்திலிருந்து அல்ல, தேவனை நம்பிய விசுவாசத்திலிருந்து வந்தது. பள்ளத்தாக்கின் நடுவில் உறுதியாக நின்ற தாவீது இரு படைகளும் தெளிவாக கேட்கும் வகையில் தனது குரலை உயர்த்தினான். கோலியாத் ஆயுதங்களுடன் வருகிறான், ஆனால் அனைத்தையும் ஆளும் கர்த்தரின் நாமத்தில்தான் வருகிறேன் என்று அவன் சொன்னான். உண்மையான வெற்றி வாள்களிலிருந்தோ வலிமையிலிருந்தோ வருவதில்லை என்பதை தேவன் அனைவருக்கும் காண்பிப்பார் என்று தாவீது தைரியமாக அறிவித்தான். அவனுடைய வார்த்தைகள் பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்த போது அந்த இளம் மேய்ப்பரின் விசுவாசத்தைக் கண்டு இரு படைகளும் அமைதியாக நின்றன. மேலும் காத்திருக்காமல் தாவீது தேவனை நம்பிய உறுதியான மனதுடன் முன்னே ஓடத் தொடங்கினான். ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் பையில் கையை வைத்து முன்பு பலமுறை ஆடுகளை மேய்க்கும் போது செய்தது போல ஒரு மென்மையான கல்லை தேர்ந்தெடுத்தான். தாவீது தனது கவனத்தை மாபெரும் வீரனில் அல்ல, தேவனுடைய உதவியில் வைத்துக்கொண்டு பழகிய கைகளால் சுழல்வாளை சுழற்றினான். சரியான தருணத்தில் தேவன் அவன் பாதையை வழிநடத்துவார் என்று நம்பி அவன் கல்லை விடுத்தான். கல் வேகமாக வானில் பறந்து கோலியாத்தின் நெற்றியில் பலமாக தாக்கியது. வலிமை மிக்க மாபெரும் வீரன் தடுமாறி சமநிலையை இழந்து பெரிய சத்தத்துடன் முகங்குப்புற தரையில் விழுந்தான். ஒரு கணம் முழு பள்ளத்தாக்கும் அமைதியாகி நடந்ததை நம்ப முடியாமல் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது இஸ்ரவேல் மக்கள் தேவன் தாமே ஒரு இளம் மேய்ப்பர் மூலமாக அவர்களுக்கு வெற்றி அளித்தார் என்பதை உணர்ந்தனர். போருக்கு பிறகு தாவீது நாடெங்கும் அறியப்பட்டான். மக்கள் அவனுடைய தைரியத்தையும் தேவனுடைய உதவியையும் பாடல்களால் புகழ்ந்தனர். ராஜா சவுல் தாவீதை அரண்மனைக்கு அழைத்து படையில் முக்கிய பொறுப்புகளை அளித்தான். ஆனால் தாவீதின் வெற்றி அதிகரித்த போது ராஜாவின் இருதயத்தில் பொறாமை மெதுவாக நிரம்பத் தொடங்கியது. பல கடினமான ஆண்டுகளில் வாழ்க்கை அநியாயமாக இருந்த போதும் தேவனை நம்பி விசுவாசமாக சேவை செய்ய தாவீது கற்றுக்கொண்டான். பின்னர் ராஜா சவுல் போரில் மரணமடைந்த போது தேவன் தாவீதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத் தொடங்கினார். யூதா கோத்திரத்தின் மக்கள் முதலில் வந்து எபிரோன் நகரத்தில் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்தனர். தலைமை என்பது தேவனுடைய பரிசு, அது தன் முயற்சியால் கிடைத்த வெகுமதி அல்ல என்பதை நினைத்து தாவீது தாழ்மையுடன் ஆட்சி செய்தான். தேவன் தனது திட்டத்தை படிப்படியாக நிறைவேற்றும் வரை தாவீது தொடர்ந்து பொறுமையாக காத்திருந்தான். காலப்போக்கில் இஸ்ரவேலின் அனைத்து கோத்திரங்களின் தலைவர்களும் தாவீதை தங்கள் சட்டபூர்வமான ராஜாவாக ஏற்றுக்கொள்ள ஒன்று கூடினர். மகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் அவர்கள் தாவீதை முழு தேசத்தின் ராஜாவாக அபிஷேகம் செய்தனர். தாவீது எருசலேமில் தனது அரியணையை நிறுவினான். அந்த நகரம் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அங்கிருந்து மக்கள் ஒன்றாக தேவனை பின்பற்றும்படி அவன் வழிநடத்தினான். ராஜாவான பிறகும் வெளிகளில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தனது இளமை நாட்களை தாவீது மறக்கவில்லை. உண்மையான ராஜா தேவனே, தானோ கவனத்துடன் வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சேவகன் மட்டுமே என்பதை அவன் அறிந்தான். ஒவ்வொரு முடிவிலும் தேவனுடைய வழிநடத்தலை நாடி விசுவாசத்துடனும் தாழ்மையுடனும் தாவீது ஆட்சி செய்தான். உண்மையான வலிமையும் வெற்றியும் கர்த்தரை நம்புவதிலிருந்தே வருகிறது என்பதை அவன் வாழ்க்கை காட்டியது.